ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் கீமா ரொட்டி. என்னம்மா ரெடிம்மா. மட்டன் கைமாம்மா இது. மட்டன் மட்டன் 1/2 கிலோ மட்டன் இது. இது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கலந்த மிளகாத்தூள், வெறிய மிளகாத்தூள், கறி மசாலா, இது தனியா பவுடரு, சும்மா 2 இது பிரியாணி இலை வந்து அந்த குக் பண்ணுவோம்ல, வெங்காயம் அப்போ போடுவோம். இதில் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. இதில் வந்து தயிர் போட்டுக்கணும். ஆமாம், தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அது நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், வெளியில் கூட வைக்கலாம். பாருங்க, சூப்பராக ஒரு மிக்ஸு. மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து அம்மா குக்கரில் தான் செய்ய போகிறாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேன் சூடாயின அப்புறமா எண்ணெய் போடணும். தேவையான அளவு எண்ணெய். இது கடாயிலையும் செய்யலாம், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கரில் சீக்கிரம் 2 விசிலில் சீக்கிரம் ஆகிடும். ஆமாம், 2 விசில் சீக்கிரம் ஆகிடும். கடையில் செய்கிறவங்க கூட செய்வாங்க, 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும் கடையில் செய்யணுன்னா. குக்கர்னா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க விருப்பம். எண்ணெய் போடுறாங்க. பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட அப்புறமா வெங்காயம் போட்டுட்டாங்க. வெங்காயம் இல்லை, இந்த பாருங்க நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா காமிக்கிறேன். பாருங்க, ப்ரௌன் ஆகிடுச்சுமா. பாருங்க, வெங்காயம் இருக்கு. ஓவர் ப்ரௌன் கூட தேவையில்லை, இது குக்கர் தானே. கடாயிலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போடுறாங்க அம்மா. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடணும், அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணணும் இல்லைம்மா. இல்லைன்னா இஞ்சி பூண்டு வாசனை அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா அதோ தக்காளி போடுவாங்க. பிரிஞ்சி இலை 2. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த தக்காளி வந்து அது உங்கள் இஷ்டம், போடுறது போடாது. ஆமாம், அது உங்கள் இஷ்டம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சுமா. இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி. நெக்ஸ்ட்டு கைமால உப்பு கொஞ்சம் போட்டேன்ல, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடணும். ஆமாம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கலந்து வச்சுருந்த பாருங்கள், மேகினேட் ஆகிடுச்சு. இதை எடுத்து இதில் போட்டுடணும். கீமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுடணும். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ்.
இப்போ கொஞ்சம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க அம்மா. சும்மா கொஞ்சம் தண்ணி போட்டு மீடியமாக தண்ணி மீடியமாக மூடி விடுவீங்களாம்மா? எத்தனை விசில் விடுவீங்க? ஒரு 2 விசில் 3 விசில் விடலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது குக் ஆகிட்ட அப்புறமா நான் காமிக்கிறேன். நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேம்மா. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்க ரொட்டிக்காக. இங்கே குக்கரில் விசில் வந்துட்டு இருக்கு, கீமா ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா வந்து ரொட்டிக்காக மாவு ரெடி பண்ணிட்டாங்க. தவா கூட ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள், தவா வச்சுட்டாங்க. ரொட்டி போடும்போது காமிக்கிறேன். இதை பாருங்கள், ரொட்டிக்காக அம்மா ரெடி பண்ணி பாருங்க. பாருங்க ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு, செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் பிடிக்கும் ரொட்டி. பார்த்தீங்களா, அப்படியே லேயர் லேயராக வரும், சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறமா சாமி. கீமா குக் ஆகிடுச்சு பாருங்க. பாருங்கம்மா, ஓப்பன் பண்ணி காமிங்க. ரொட்டியும் சைட் பை சைடு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிங்கம்மா. பாருங்க, ஸ்மெல் சூப்பராக இருக்கு. இப்போ எங்கள் அம்மா சேவ் பண்ணிட்ட அப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்க गाइस, கீமா பாருங்க எவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஆவி பருக்குது பாருங்களேன். என்னம்மா ரெடிமா? தெரியல, கீமா ரொட்டிமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க गाइस, மட்டன் கீமா ரொட்டி செஞ்சு இது ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொட்டியோடையும் சூப்பரா இருக்கும், ரைஸோடையும் சூப்பரா இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.